வணக்கம் தமிழ் உறவுகளே. நான் இன்றைக்கி சொல்ல போகிற நியூஸ் ரொம்ப பேட் நியூஸுங்க. பாண்டியன் ஸ்டோரில் நடிச்சிருக்க சித்ரா அவங்க நேற்று இரவு நட்சத்திர ஹோட்டலில் தங்கி இருக்கும்போது தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற தகவல் நமக்கு வெளியாகிருக்கு. எதனால் அப்படின்றது யாருக்கும் இன்னும் தெரியலை. ஆனால் அவங்க தூக்கிட்டு தற்கொலை பண்ணும்போது அவங்களுக்கு பார்த்து வச்சுருந்த அவங்க கல்யாணம் பண்ண போகிற அவர் கூட இருந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப போல்டான சித்ரா, ரொம்ப தைரியமானவங்க. நம்ம ஏற்கனவே அவங்கள பல இன்டர்வியூஸில் பார்த்துருக்கோம். அப்படி உள்ளவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்றது யாருக்குமே தெரியலை. சப்போஸ் இதனோட தகவல் அடுத்தடுத்து வெளியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இப்போ இவங்க முகத்தில் தெரிஞ்ச சிரிப்பு நேற்று நைட்டு வரைக்கும் இருந்திருக்கு. நைட்டு அது காணாமல் போயிருக்கு. அப்படின்னா இதுக்கு என்ன காரணன்றதை கண்டிப்பாக எல்லோரும் சர்ச் பண்ண வேண்டிய விஷயம். இந்த மாதிரி நடிகைகள் சின்ன திரையில் உள்ள நடிகைகள் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறது, சூசைட் பண்ணிக்கிறது வழக்கமாகவே இருக்குதுங்க. அது எதுக்கு எதனால் அப்படின்றது யாருக்குமே சொல்ல முடியலை. அதே மாதிரி தான் சித்ராவுக்கும் நடந்திருக்குன்றது எங்களோட யூகமாக இருக்குது. பார்ப்போம். அவங்களோட குடும்பத்துக்கு அவங்க ஒரு பேக் போனாக இருந்தவங்க. அப்படி இருந்தவங்க எப்படி இப்படி சூசைட் பண்ணிக்க தயாரானாங்கன்றது நம்ம அடுத்தடுத்த நியூஸில் பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு கவலையாக தான் இருக்கும். ஏன்னா பாண்டியன் ஸ்டோரில் ரொம்ப அழகாக நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட உழைப்புகளோட பின்னணியெல்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப போல்டானவங்கன்னு தான் தெரியுது. அவங்க இருக்கிறதுக்கு காரணமானவங்க யாராக இருந்தாலும் அவங்கள கண்டிப்பாக சட்டம் தண்டனை கொடுக்கும். அவங்க இறந்ததுக்காக நம்ம ரொம்ப வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம கிங்ஸ் தமிழாவில். மேலும் புதிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாரி பாய். தொடர்ந்து இணைந்திருங்கள் கிங்ஸ்